ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் the ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,283 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.41% இருந்துகிட்ருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ நான் நேற்றுக்கு இருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன், செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக இந்த வாரத்தில் ஸ்கூல் டாஸ்கில் ஒரு நல்ல கெட்டப்போட ப்ரெசென்டபிளாக வந்து இருந்துட்டுருக்காரு. பட் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் ஏதோ கத்திக்கிட்டு தான் வந்து இருக்காங்களே தவிர பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் ஆர்க்கே இல்லாத மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் விக்ரம் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,697 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.8% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இந்த பொண்ணு ரொம்ப அடக்கமாகி போச்சு சொல்ல போனால், லாஸ்ட் வீக்கை விட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்பொழுது. சம்டைம்ஸ் அந்த கோவங்கள்லாம் வருது, பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக ஓகே, லாஸ்ட் வீக்கில் பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கியிருக்கோம், ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாக இருக்குது. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,622 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.77% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் ஒரு சூப்பரான கேம் பிளே வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. கேம் பிளே மட்டும் பண்ண கிடையாது, வீட்டுக்குள்ளே ப்ளே பாய் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை வாங்கி 3வது இடத்த வந்து பிடிச்சிட்ருக்காப்புல. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 36,320 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.33% வந்து இருந்துட்டுருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து பேசிட்டோம், கத்திட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கி வாசிச்சுட்டு வந்து இருக்காங்க. பட் என்னைக்கு வேணாலும் அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே மீன்ஸ் அந்த பழைய பார்வதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,914 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.1% இருந்துட்டுருக்காரு பிரஜன் அவர்கள். ஆக்சுவலாக இவருக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம், லாஸ்ட் வீக்கோட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்பொழுது. ஆனால் இந்த வாரத்தில் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு கேரக்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்குவாய் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்கிட்ட தெரிகிறது. 6வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. 19,965 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.78% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்து மட்டிலும் ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயராக இப்போதைக்கு வந்து வெளியே வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் முன்னாடி இருந்த கொஞ்சம் நெகட்டிவான பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி அமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து அரோராவை தொடர்றது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் 7வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,596 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.65% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அமித் அவர்கள். ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் அவருக்கு பர்த்டே. ஸோ பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அது அமித் அவர்கள் மட்டும்தான். மனுஷன் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு போகாமல் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு ஆளை வந்து ரெஃபரன்ஸ் காமிச்சு இந்த ஆள் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ காட்டலாம். ஓகே, ஸோ அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சிடாதீங்க. 8வது பொசிஷனில் சாண்ட்ரா 18,805 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.38% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் பலத்த அடி லாஸ்ட் வீக்கில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் எவிக்ட் ஆகி வெளியே போகலாம் அப்படின்ற கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு படிப்பினை தான். இதுக்கப்புறம் யாராவது நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கூட யோசித்து நிதானமாக வந்து போகணும். பாருங்கள், ஃபஸ்ட் இடத்துலேருந்து கபான் வந்து டான்ஸர் ஜோன் கொண்டாங்க. 9வது பொசிஷனில் கனி 18,576 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.31% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமுக்கான இன்புட்டை வந்து கொடுத்துட்டு தான் வந்துருந்துட்டுருக்காங்க. அங்கங்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அங்கங்கே அந்தந்த விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி மற்றவங்களை பழி வாங்குறதுக்கும் சால்ட்டுக்குன்னு சில வேலைகளை பார்க்குறாங்க. பட் அது மக்களுக்கு பெருசாக வந்து போய் சேரல, பிடிக்கவும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கிட்ட தான் 10வது பொசிஷனில் வியானா. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 17,367 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.9% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களை தயவு செய்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் யாரும் ஓட்டு போடாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை வியானாவுக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது வியானாவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை பயக்கும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,386 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.56% இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். மக்களே, நீங்கள் எத்தனை பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரில. ஒரு சில இடங்களில் எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோவுடைய டான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுவாங்க. ரம்யா ஜோ டான்ஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ அந்த டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும். அதே ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு செம்மையாக ஆடுறவங்களாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ வருஷம் எங்கள் ஊர்லலாம் 11 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து டான்ஸ்லாம் பயங்கரமாக வந்து ஆடுவாங்க. ஆடக்கூடிய ஆட்களும் வந்து இருப்பாங்க. இந்த ரம்யா ஜோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமா பூஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் பயங்கரமாக ஆடுவீங்க, உங்களோட ஆட்டத்தை காட்டுங்க, உங்கள் ஆட்டத் திறமையை காட்டுங்க. இருந்தால் தான் நாங்கள் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. வெறும் சும்மா இப்படி கையாடுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. சரி, என்னடா அப்படி ஒரு திறமைசாலியோட நம்ம ரம்யா ஜோ, சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பை திறந்து பார்த்தா எல்லாமே அடல்ட் டான்ஸு. ஓகேங்களா, 18+ டான்ஸு. ஸோ அப்படிப்பட்ட டான்ஸை தான் ஆடி வச்சுருக்காங்க அக்கா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆளை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு உங்கள் திறமைகளை காட்டுங்க, என்ன திறமைகளை காட்டுங்க, உங்களுடைய ஆட்ட திறமையை காட்டுங்க அப்படின்னா எங்கே காட்டுறது? எங்கே இருக்குது ஆட்டுற திறமை? ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஸ்டெப்பு வந்து தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து இங்கிட்டு கொஞ்சம் அங்கேருந்து நடப்பாங்க, இங்கேருந்து அங்கே நடப்பாங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் அதுவும் எல்லா ஸ்டேஜ்லேயும் பண்ணக்கூடிய ஒரே வேலையாக வச்சுருக்காங்க நம்மளுடைய ரம்யா அவர்கள். ஸோ அவங்ககிட்ட பெருசாக ஆட்டத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, ஸோ நான் வியானா பற்றி சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து மக்களே, நீங்கள் வந்து வியானாவுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் நெஞ்ச ஃபேன்ஸ் தான் வந்து இருப்பீங்க. ஓகே, ஆனால் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னென்னா, ரம்யா ஜோவுக்கு ஓட்டை போட்டு ரம்யா ஜோவை காப்பாற்றுங்க, வியானாவை எவிக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு பேர் கெடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா வெளியே வரும்போது வேறு மாதிரி ஆகிடும். இந்த ஐஸ்வர்யா அப்படின்ற பொண்ணெல்லாம் உள்ளே இருந்துச்சு தெரியுங்களா, பிக் பாஸ் சீசன் 7ல். ஸோ அவ்வளோ பேரை கெடுத்துக்கிட்டு தான் வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வெளியே வந்துட போது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காப்பாற்றிடுங்க. ஏன்னா யார்கிட்ட மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எஃப்ஜி அப்படிங்கிற ஒரு பையன் கூட என்ன ஆதிரி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் எவிக்டாகி வெளியே போனாங்க, கிரிஞ்சு காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணையும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே டீசெண்டாக வெளியே அனுப்பிச்சிடுங்க. ஆதிரி மாதிரி கெட்ட பேர் எடுத்து வெளியே அனுப்புறதை விட, வெளியே போகிறத விட நீங்களே டீசெண்டாக வெளியே அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லதாக நான் பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய கருத்து மட்டும் தான், அதை ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தருணம் சந்திங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.